சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வரும் 4வது சென்னை மலர் கண்காட்சியை காண விடுமுறை நாளான இன்று ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. அங்கு பொதுமக்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? விவரங்கள். சென்னை தேனாம்பேட்டை கத்தீட்ரல் சாலை இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் அந்த துறைக்கு கீழாக இயங்கி வரக்கூடிய தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னையின் 4வது மலர் கண்காட்சி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் 2 வார காலத்திற்கு நடைபெற உள்ளது. அதாவது 18ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி என்பது நடைபெற உள்ளது. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள். கட்டணத்தை பொறுத்தவரை பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 100 ரூபாய் என்ற கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த கண்காட்சியை பொறுத்தவரை பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பை தான் பெற்றுள்ளது. இந்த கண்காட்சி தொடங்கிய தினத்திலிருந்து பொதுமக்களின் வருகை என்பது அதிகரித்திருக்கிற சூழ்நிலையில் விடுமுறை தினமான இன்று இந்த கண்காட்சியை காண இந்த செம்மொழி பூங்காவிற்கு ஏராளமான பொதுமக்கள் தற்போது வருகை தந்துள்ளனர். நேரடி காட்சிகளும் பார்த்து வருகிறோம். இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் ஊட்டி தாவரவள்ளி பூங்கா போன்று அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவில் இந்த கண்காட்சியில் 800 வகையான விதவிதமான செடிகள் வளர்க்கப்பட்டு மலர்களும் தற்போது இந்த கண்காட்சியில் பொதுமக்களுக்காக வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தான் பெற்றுள்ளது. இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேசலாம், என்ன மாதிரி அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. சார், இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கண்காட்சி எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நாங்கள் இதுவே முன்னாடி ஊட்டியில் தான் பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் சென்னையிலேயே நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா பூக்களுமே பார்க்க ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. வந்ததுக்கு நாங்கள் மனசு சந்தோஷமாக போகிறோம். நாங்கள் மேடம், இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்துருக்கிறீங்க? இந்த கண்காட்சிக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்களா? இது மாதிரி மலர் கண்காட்சியில் பார்த்துருக்கீங்க? இல்லை, நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஊட்டியில் பார்த்தது தான் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரோம் இங்கே சென்னைக்கு. கூடுவாஞ்சேரியிலேருந்து நாங்கள் வரோம். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் அதோடைய ட்ராக்கும் செட் பண்ணது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. மேடம், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளே அதிகமாக கூப்பிட்டு வராங்க பேரண்ட்ஸு. நீங்களும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. குழந்தைங்களுக்கு வர மாதிரி என்னென்ன பொருள் பார்த்துருக்கு, குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே அழகாக இருக்குது, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக்ஸ்லாம் போட்டு கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் பார்க்கணுன்ட்டு. அதனால் நிறைய விஷயம் இருந்தது. டாட்டாய்ஸ் இருந்தது, மயில், யானை, க்ரொக்கடைல் பார்த்தோம். வேறு என்னம்மா பார்த்தோம்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பீகாக், ஈகிள், அவுல். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தது. பார்க்குறதுக்கும் சரி, கேட்குறதுக்கும் மியூசிக்கும் சரி நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைத்து தரப்பையும் கவரும் வகையில் பல்வேறு வடிவங்களில் இந்த பூக்கண் காட்சியில் பல வகைகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு 4வது ஆண்டாக தொடர்ச்சியாக இந்த வரவேற்பு என்பது அதிகரித்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.